வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமாட்டிக் சேனல்ல இருந்து தமிழ் ஆக்டர்ஸ் மாஸ் மூமெண்ட் இன் பொலிட்டிகல்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மற்ற ஸ்டேட்லாம் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் ஒரு படி மேல சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு காரணம் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருதுதான். எம்ஜிஆர்ல தொடங்கி தளபதி விஜய் வரைக்கும் அரசியலுக்கு வந்து தமிழ் நடிகர்களோட நிலைமை என்னாச்சுன்ற சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது அரசியலுக்கு வந்து முதல் சினிமா நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன். சினிமாவில் புகழ் பெற்ற பெரிய நடிகரா எம்ஜிஆர் இருந்த டைம் அது. காந்தியடிகளோட கொள்கைகளை தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த எம்ஜிஆர் அவரை அப்போ காங்கிரஸ் கட்சியில இணைச்சுக்கிட்டாரு. 1950 எம்ஜிஆர் நடிச்ச மருதநாட்டு இளவரசி மந்திரகுமாரி படங்களுக்கு கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியிருந்தாரு. இந்த ரெண்டு படமுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. கலைஞரும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்களா ஆனாங்க. எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞர் பங்கேற்ற மாநாடுகள்ல தோன்றி மேடைகள்ல பேச ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் தன்னோட படங்களையும் நிறைய ஏழைகளுக்கு ஆதரவாளராகவும் அநியாயங்களை தட்டி கேட்கிற கதாநாயகனாகவும் நடிக்க மக்கள் மத்தியில அவருக்கு பெரிய அன்பும் ஆதரவும் கிடைச்சது. 1952 காங்கிரஸ்ல இருந்து விலகி டிஎம்கே ஜாயின் பண்ணாரு எம்ஜிஆர். காமராஜர் என்னோட வழிகாட்டியா இருந்தாலும் அண்ணாதான் என் தலைவன் மேடைகள்ல பேசினாரு. எம்ஜிஆர் பார்க்கவும் அவர் பேச்ச கேட்கவுமே ஆயிரமா மக்கள் குவிஞ்சாங்க. 1958 பிரதமர் நேரு தமிழ்நாடு வந்தப்போ அவரோட வருகையை எதிர்த்து முக்கிய தலைவர்கள் கருப்பு கொடி காட்டினாங்க. அந்த சமயத்துல எம்ஜிஆர் ஷூட்டிங்ல தான் இருந்தாரு. ஆனா கருப்பு கொடி காட்டினவங்களோட சேர்த்து எம்ஜிஆரையும் அரெஸ்ட் பண்ணிச்சு மத்தியில இருந்து காங்கிரஸ் அரசு. எம்ஜிஆரோட வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் ஜெயிலுக்கு போனது அப்போதான். இந்த அரசு எம்ஜிஆருக்கு காங்கிரஸ் மேல பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே சென்னை மாநகராட்சி தேர்தலில் தெருவா போய் டிஎம்கேக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ்க்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணாரு. 100 இடங்கள்ல 45 இடத்துல டிஎம்கே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நடிகர் சங்க தேர்தலையும் எம்ஜிஆர் வெற்றி அடைஞ்சு நல்ல தலைவரா இருந்ததோட இல்லாம தேடி வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து உதவி பண்ணாரு எம்ஜிஆர். 1961 முன்ன விட அதிகமா அரசியல் கருத்துக்கள் சினிமால பேச ஆரம்பிச்சாரு. இதனால எம்ஜிஆர் ரசிகர்கள் திரையில அவர் பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கான தலைவனாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் மத்தியில எம்ஜிஆரோட புகழ் ஓங்குச்சு. இது திமுகக்குள்ள இருந்த சில அமைச்சர்களுக்கு எரிச்சலும் உண்டாக்குச்சு. 1962 எம்ஜிஆரோட முதல் மனைவி சந்தான தேவி படுத்த படுக்கையா உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அவங்களை பார்க்க கூட போக நேரம் இல்லாம எம்ஜிஆர் டிஎம்கேவுக்காக தெருவா போய் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஈட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1967 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா பரங்கிமலை தொகுதியில எம்ஜிஆர் டிஎம்கே நின்றாரு. தன்னோட தொகுதி மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா போய் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு எம்ஜிஆர். அந்த சமயத்துல தான் ஒரு கூட்டத்துல எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சுட குண்டு எம்ஜிஆரோட தொண்டையில பாய்ஞ்சது. ஹாஸ்பிட்டல்ல எம்ஜிஆர் கழுத்துல கட்டு போட்டபடி வணக்கம் சொல்ற இந்த புகைப்படம் நியூஸ் பேப்பர் மூலமா தமிழ்நாடு ஃபுல்லா பரவுச்சு. இந்த அனுதாபத்திலேயே அந்த தேர்தல்ல டிஎம்கேக்கு எக்கச்சக்கமான ஓட்டு கிடைச்சது. தமிழ்நாட்டுல முதல் முறையா காங்கிரஸோ அதோட கூட்டணியோ இல்லாத ஒரு புது கட்சியா டிஎம்கே மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணா சிஎம் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறம் 1 வருஷத்திலேயே கேன்சரால பாதிக்கப்பட்டு அண்ணா இறந்துட்டாரு. கலைஞர் டிஎம்கே தலைவராகவும் எம்ஜிஆர் பொருளாளராகவும் ஆனாங்க. அண்ணா இருந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல 1971 ரீ எலெக்ஷன் வந்துச்சு. கலைஞரோட சேர்த்து எம்ஜிஆர் எல்லா மேடைகளிலும் பேசினாரு. எம்ஜிஆருக்கு கூட மொத்த கூட்டமும் ஓட்டா மாறி மறுபடியும் டிஎம்கேக்கு பெரிய வெற்றி. 209 தொகுதியில டிஎம்கே ஜெயிச்சது. கலைஞர் சிஎம் ஆனாரு. அந்த டைம்ல எம்ஜிஆர் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கலைஞர் கிட்ட கேட்க நடிகர் எப்படி அமைச்சராக முடியும்னு சொல்லி கலைஞர் மறுத்தார். எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் சின்ன திமுக பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் திமுக அமைச்சர்களோட கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க சொல்ல திமுக இருந்த எல்லாரும் எம்ஜிஆர் மேல சம கடுப்பானாங்க. கலைஞர் எம்ஜிஆர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து 1970 கட்சியில இருந்து எம்ஜிஆர் நீக்கினார். மொத்த தமிழ்நாடு எம்ஜிஆர் பக்கம் இருந்துச்சு. அடுத்த 2 நாள் ஏடிஎம்கே புது கட்சி ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். டக்குன்னு முடிவு எடுத்து பண்ணிடுறாரு. கூட்டம் வந்ததே அவருக்காக தான். எம்ஜிஆருக்கு ஆதரவா தமிழ்நாடு ஃபுல்லா மாணவர் படை உருவாச்சு. திமுகவுக்கு எதிராக அவங்க போராடவும் ஆரம்பிச்சாங்க. போராட்டம் நடந்த இடங்கள்ல திமுக தடியடி நடத்துச்சு. திமுக மேல இருந்த எதிர்ப்படை தமிழ்நாடு ஃபுல்லா பரவுச்சு. மக்கள் கலைஞர் வில்லன் நம்பியாரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏடிஎம்கே காங்கிரஸோட பி டீம் மலையாளி எம்ஜிஆர் எப்படி நாடாட முடியும்னு வெறுப்பு பிரச்சாரத்தை துவங்கினாரு கலைஞர். சினிமா மூலமா தான் எம்ஜிஆருக்கு இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சிருக்கு. அதனால நம்மளும் எம்ஜிஆர் மாதிரியே ஒருத்தரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கலைஞர் தன்னோட மகன் மூகா முத்துவை சினிமா நடிகரா அறிமுகப்படுத்தினாரு. கிட்டத்தட்ட மூகா முத்துவை எம்ஜிஆரோட ஒரு டூப்பாவே உருவாக்கி இருந்தாரு கலைஞர். அந்த படத்துக்கு திரைக்கதை வசனமும் கலைஞர் எழுதியிருந்தாரு. ஆனா என்னதான் எம்ஜிஆர் மாதிரி இருந்தாலும் யாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது, இது மக்களும் உணர்ந்திருந்ததால மூகாமுத்துவோட சினிமா கேரியர் குறுகிய காலத்திலேயே
அரசியலுக்கு எந்த அளவுக்கு போறாங்க? இவர் எம்ஜிஆர் மாதிரி பண்ணியிருக்காரு. திமுக அமைச்சர்களோட ஊழல் பட்டியலை ரெடி பண்ணி அது குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுத்து பரபரப்பு கிளப்பினாரு எம்ஜிஆர். ஏடிஎம்கே நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆச்சு. கட்சி ஆரம்பிச்ச 2 மாசத்துல கலைஞரை தரம் அடிச்சாரு எம்ஜிஆர். அப்போ இடைத்தேர்தல்கள்ல ஏடிஎம்கே முதல் இடத்தையும் காங்கிரஸ் 2வது இடத்தையும் டிஎம்கே 3வது இடத்தையும் பிடிச்சது. எம்ஜிஆர் மலையாளிங்கிறதால மலையாள சினிமா ஓடின தியேட்டர்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. மலையாளிகளோட கடைகளும் தமிழ்நாடு ஃபுல்லா உடைக்கப்பட்டுச்சு. இந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தமிழ்நாட்டுல நடந்துச்சு. எம்ஜிஆர் கொடுத்த ஊழல் பட்டியல் தூசி தட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுல டிஎம்கே ஆட்சியே கலைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல பிரசிடென்ட் ஆட்சி வந்துச்சு. அதே 1977 வருஷத்துல பிஎம் எலெக்ஷன் வந்துச்சு. தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே 18 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 14 இடத்துலயும் டிஎம்கே வெறும் ஒரே ஒரு இடத்துலயும் வெற்றி பெற்றுச்சு. அதே வருஷம் ஜூன் மாசம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. எம்ஜிஆர் ஏடிஎம்கே மூலமா முதல் முறையா சிஎம் கேண்டிடேட்டுக்கு போட்டி போட்டாரு. ஏடிஎம்கே 143 இடத்துலயும் டிஎம்கே வெறும் 48 தொகுதியிலும் வின் பண்ணி மிகப்பெரிய விடிஞ்சா பதவியேற்பு விழா ராத்திரி கூட பட ஷூட்டிங் பாதிக்க கூடாதுன்னு நைட் ஃபுல்லா மீனவ நண்பன் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு காலையில முதலமைச்சரா பதவியேற்றாரு எம்ஜிஆர். எந்த நடிகனும் அமைச்சராக கூடாதுன்னு டிஎம்கே இருக்கும்போது கலைஞர் சொன்னாரோ அவர் முன்னாடியே முதலமைச்சரா பதவியேற்றாரு எம்ஜிஆர். ஜூன் 30ஆம் தேதி மொத்த தமிழ்நாடும் இதை கொண்டாடுச்சு. ஆனா எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 3 வருஷத்துல நிறைய புகார்களை அவங்க ஆட்சி மேல அடுக்கி ஆட்சியுமே கலைய வச்சாரு கலைஞர். 1980 மறுபடியும் ரியலெக்ஷன் வந்துச்சு. இந்த வாட்டி 162 இடங்கள்ல ஏடிஎம்கே வெற்றி பெற்று மறுபடியும் சிஎம் ஆனாரு எம்ஜிஆர். அதுக்கப்புறம் அந்த பீரியட் 1984ல அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ எம்ஜிஆருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி பிரச்சாரத்துக்கு போக முடியாம போச்சு. ஆனா அந்த எலெக்ஷன்ல வரலாறு காணாத வெற்றியா 194 இடங்கள்ல ஏடிஎம்கேவும் வெறும் 35 இடங்கள்ல டிஎம்கேவும் ஜெயிச்சது. இடைப்பட்ட காலங்கள்ல எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட நல்லாவே போய் சேர்ந்துச்சு. 1987 எம்ஜிஆர் இறந்தாரு. ஒரு கடலாம் கும்பிட்டு இருக்காங்க எல்லாம். 1977 அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் அவர் மட்டும்தான் சிஎம். தமிழ்நாடு மக்கள் அவரை சிஎம்மா மட்டும் தான் பார்க்க விரும்புறாங்க. இப்படி எம்ஜிஆரோட அரசியல் பயணம் முழுக்க ஒரு வெற்றி பயணமாவே அமைஞ்சது. அரசியலுக்கு சினிமா நடிகர்கள் நம்ம அடுத்து பார்க்க போறது சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் ஒரு 2 வருஷத்திலேயே 1952 டிஎம்கே கூட ஆதரவாளரானாரு சிவாஜி. அப்போ அண்ணா திமுக தலைவரா இருந்தாரு. 4 வருஷம் டிஎம்கே பயணிச்ச சிவாஜிக்கு கட்சிக்குள்ள சின்ன மனக்கசப்பு ஆகி 1956ல விலகி 1961ல காமராஜர் தலைமையில காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. 1962ல மக்களவை தேர்தலுக்கு சிவாஜி காங்கிரஸ்காக தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணாரு. 40க்கு 31 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சது. திமுக முதல் மக்களவை தேர்தல் அது 7 சீட்ல மட்டும் தான் திமுக ஜெயிச்சாங்க. காங்கிரஸோட வெற்றிக்கு சிவாஜி பிரச்சாரம் பெருசா உதவிச்சு. அதுக்கடுத்து 1967 எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்க காங்கிரஸ் தோத்துச்சு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் மேல ஒரு பெரிய எதிர்ப்படையே வீசுச்சு. ஆனா கொள்கையில இருந்து மாறாம காமராஜர் மேல இருந்த பற்று காரணமா சிவாஜி காங்கிரஸ்லயே இருந்தாரு. 1975ல காமராஜர் இறந்தப்போ தலைவர் பொறுப்பு சிவாஜிக்கு தான் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா வேற யாருக்கும் அந்த பதவி போக சிவாஜி ஆதரவாளர்கள் கொதிச்சு போனாங்க. ஆனா அப்பவும் சிவாஜி காங்கிரஸ்லயே தான் இருந்தாரு. ஒருவேளை சிவாஜி அந்த சமயத்துல தலைவர் ஆகியிருந்தா எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் இருந்த தமிழ்நாடு அரசியல் களம் எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் வெர்சஸ் சிவாஜி கணேசன் தொடர்ந்து நடிச்ச நிறைய சரித்திர படங்கள் அவரை நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம், நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். 1977ல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க. தமிழ்நாட்டுல அப்போதைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்து எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நிறைய மேடைகள்ல பிரச்சாரத்துக்கு போனாங்க. நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் அந்த தேர்தல தோத்தாலும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. இதுக்கு முக்கிய காரணம் சிவாஜியா இருந்ததால 1982ல அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைச்சது. 1987ல எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறமா ஏடிஎம்கே 2ஆ பிரிஞ்சது. ஒன்னு ஜெயலலிதா தலைமையில, இன்னொன்னு எம்ஜிஆர் மனைவி ஜானகி தலைமையில. காங்கிரஸ் ஜெயலலிதா பக்கம் நிற்க அது பிடிக்காம சிவாஜி காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினார். தமிழக முன்னேற்ற முன்னணியில் புது கட்சி தொடங்கினார் சிவாஜி. வெறும் 2 தொகுதியில மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது. 1989ல பிபி சிங்கோட ஜனதா தளம் கட்சியில தலைவராகி அந்த வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட கூட்டணி போட்டாரு சிவாஜி. ஆனா எதிரணியில இருந்து ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி 38 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. சொந்த தொகுதியிலேயே தோத்து போனாரு சிவாஜி. நமக்கு அரசியல் வேணாலும் கம்ப்ளீட்டா வெளியே வந்து நடிப்புல மட்டும் கவனம் செலுத்தினார். என்னதான் எம்ஜிஆர் அளவுக்கே பாப்புலரா அரசியல இருந்திருந்தாலும் சரியான நேரங்கள்ல அவருக்கு கட்சிகள்ல கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காம போனதால சிவாஜியோட அரசியல் பயணம் தோல்வியில தான் முடிஞ்சது. என்னதான் தோல்வியில முடிஞ்சாலும் கடைசி வரைக்கும் சிவாஜி நிறைய பேரோட மனசுல ஒரு நல்ல தலைவனாவே இன்னும் இருக்காரு. இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு நடிகை. சினிமா அரசியல்ல 2 பேரும் வெற்றி கொடி நாட்டின ஒரே பெண்மணி ஜெயலலிதா. ஒரே ஒரு பெண்மணி தான் அரசியல். 1961ல இருந்து 80 வரைக்கும் 140 படங்கள்ல நடிச்ச ஜெயலலிதா அப்போதைய சூப்பர் ஸ்டாரான எம்ஜிஆரோட மட்டும் 28 படங்கள்ல நடிச்சிருந்தாங்க.
எம்ஜிஆர் உடனான இந்த நெருக்கத்தாலேயே எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஏடிஎம்கேல சேர ஜெயலலிதாவுக்கு அழைப்பு வந்துச்சு. 1982 ஏடிஎம்கேல சேர்ந்ததுக்கு அடுத்த வருஷமே கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக ஆனாங்க ஜெயலலிதா. 1984 ஜெயலலிதாவை மாநிலங்களவை உறுப்பினராக்கினாரு எம்ஜிஆர். இந்த கட்சியில இருந்த மூத்த தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஏடிஎம்கேவோட நிறைய பொது மேடைகள்ல ஜெயலலிதாவையும் முதல்ல பேச வச்சாரு எம்ஜிஆர். இவ்வளோ போல்டா பேசுறீங்க. இது பெரிய மாநாடு என்று வியக்கும் அளவிற்கு நீங்கள் அனைவரும் சிறந்து வந்திருக்கிறீர்கள். 1987 எம்ஜிஆர் இறந்த அப்புறமா கட்சி ரெண்டா பிரிச்சதால தேர்தலில் எந்த அணிக்குமே ரெட்டை சின்னம் கிடைக்கல. ஜெயலலிதா டீமுக்கு சேவல் சின்னமும் ஜானகி டீமுக்கு இரட்டை புறான ஒரு சின்னமும் கிடைச்சது. இன்னும் 40 தொகுதிகளில் ஜெயலலிதா கூட்டணி 38 தொகுதிகளிலையும் போடி நாயக்கனூர் தொகுதியில ஜெயலலிதாவும் ஜெயிச்சு ஏடிஎம்கேவை ஒன்னாக்கி ரெட்டை சின்னத்தை மீட்டாங்க ஜெயலலிதா. தமிழ்நாட்டோட முதல் எதிர்கட்சி தலைவரா பதவியேற்றாங்க. 1989 சட்டமன்றத்துக்குள்ள நடந்த மோதல்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இனி சட்டமன்றத்துக்குள்ள வந்தா முதலமைச்சரா தான் வருவேன்னு சவால் விட்டுட்டு போனாங்க ஜெயலலிதா. 2 வருஷத்துல டிஎம்கே ஆட்சி கலைக்கப்பட்டு 1991 நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு முதலமைச்சரா சட்டசபைக்குள்ள போனாங்க ஜெயலலிதா. சொன்னதை செஞ்சுட்டு போனோம். அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி. 91 இருந்து 96 வரைக்கும் ஏடிஎம்கே மேல வந்து நிறைய ஊழல் புகார்களால 96 நடந்த எலெக்ஷன்ல வெறும் 4 தொகுதியில தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. டிஎம்கே 221 தொகுதியில ஜெயிச்சது. நின்ன சொந்த தொகுதியிலேயே தோத்து போனாங்க ஜெயலலிதா. திரும்பியும் 2001 வந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கரமா பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு மறுபடியும் சிஎம் ஆனாங்க ஜெயலலிதா. அந்த பீரியட் தமிழ்நாடோட அரசியல் கிழமை அவ்வளவு பரபரப்பா இருந்துச்சு. கலைஞர் கைது, வீரப்பன் கொல்லப்பட்டது, காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி கைது, ஸ்ட்ரைக்ல ஈடுபட்ட அரசு ஊழியர்களை மொத்தமா வேலையை விட்டு தூக்குனதுன்னு பிரேக்கிங் நியூஸ்க்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு. அடுத்து 2006 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே தோத்துச்சு. 2004 2009 வந்த நாடாளுமன்ற தேர்தல்களையும் ஏடிஎம்கே தோத்துச்சு. ஆனா 2011 நடந்த எலெக்ஷன்ல 203 தொகுதிகளை ஜெயிச்சு டிஎம்கேக்கு எதிர்க்கட்சி தோக்கடிச்சாங்க ஜெயலலிதா. 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே 39க்கும் 37 தொகுதிகளை ஜெயிச்சது. டிஎம்கே எல்லா தொகுதிகளையும் தோத்துருச்சு. 2014 சொத்து குவிப்பு வழக்குல சிஎம்மா இருக்கும் போதே அரெஸ்ட் ஆகி சிஎம் பதவியை இழந்தாங்க ஜெயலலிதா. ரிலீஸ்க்கு அப்புறம் 2015 மறுபடியும் சிஎம் ஆனாங்க. ஆனா 2014 நடந்த எலெக்ஷன்ல மறுபடியும் ஏடிஎம்கே ஜெயிக்க ஜெயலலிதா சிஎம் ஆனாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒரே கட்சி மறுபடியும் ஆட்சி பிடிச்சது ஜெயலலிதா பீரியட்ல தான். 1984 ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சி தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடருவது என்பது 1984 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இப்பொழுதுதான். ஆட்சிக்கு வந்து சில மாசங்கள் இல்லாம போய் இறந்து போனாங்க. வெற்றி தோல்வியில ரெண்டையுமே சரிசமமா அரசியல பார்த்தாலும் தன்னந்தனியா ஒரு பெண்ணா தமிழக அரசியலிலேயே ஜெயலலிதா பண்ண சம்பவம் மரண மாசாதான் இருந்துச்சு. தமிழ் திரையுலகத்திலையும் சரி தமிழக அரசியலையும் சரி தவிர்க்க முடியாத மனிதரா உருவெடுத்த அடுத்த பிரபலம் கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த் சினிமாவுக்கு வந்து கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு ரசிகர் மன்றங்கள் தொடங்கினாங்க. ரசிகர் மன்றங்களை வச்சு படங்களை ஓட்ட நினைக்காம அதை நற்பணி மன்றங்களா மாத்தினாரு விஜயகாந்த். நடிகரா இருக்கும் போதே சொந்த படத்துல ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையா 25 லட்சம் கொடுக்கறது, தையல் மிஷின் தர்றது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர்னு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய உதவிகளை செஞ்சாரு விஜயகாந்த். நடிகரா இருக்கும் போதே ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு பெரிய பெரிய போராட்டங்களை நடத்தினாரு விஜயகாந்த். பல வருஷமா இருந்த கடன் எல்லாம் அழைச்சு தமிழ் சினிமாவுக்கு விடிவெளியா ஆனார். 2005 செப்டம்பர் 14 அன்னைக்கு தேமுதிக புது கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். எல்லா கட்சிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி விஜயகாந்தோட முதல் மாநாட்டிலேயே லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டாங்க. ஊழலை ஒழிக்கிறதும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருக்கிறதும் விஜயகாந்தோட முக்கிய கொள்கைகளா இருந்துச்சு. 2006 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியே இல்லாம 236 தொகுதிகளிலும் தேமுதிக நின்றுச்சு. 8.45% ஓட்டு வாங்கி 2 பெரிய திராவிட கட்சிகளையும் ஆதரவிச்சாரு விஜயகாந்த். விஜயகாந்த் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ள வந்த அன்னைக்கு இருந்து தினம் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தையே ஆதரவிச்சார். இந்த டைம்ல தான் சென்னையில மேம்பாலம் கட்டுறதுக்காக விஜயகாந்தோட மண்டபம் இடிக்கப்பட்டு விஜயகாந்தோட அரசியல் வளர்ச்சி பிடிக்காம திமுக அராஜகம் பண்றதை ஓப்பனா பேசியிருந்தாரு விஜயகாந்த்.
அதனால இவங்க போன ஆட்சியில் என்ன நீ இந்த ஆட்சியில் பண்ணல, நீ இந்த ஆட்சியில் நீ போன ஆட்சியில் பண்ணல, போன ஆட்சியில் அதை பண்ண இதை பண்ண இதைத்தானே சொல்றீங்க. இதுக்குத்தான் ஒரு தவறு தீர்வு ஆகாதுங்கிறனால மக்கள் மாத்தி ஓட்டு போட்டு நீங்க அதே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் தனிச்சு போட்டியிட்டாரு விஜயகாந்த். அதுல 10.5% ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சாரு. 2011 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. திமுக அதிமுகவுக்கு மாற்று கட்சியா உருவெடுத்து வந்த நேரத்துல அதிமுக கூட கூட்டணி வச்சாரு விஜயகாந்த். ஏடிஎம்கே கூட்டணியில 41 தொகுதிகள் தேமுதிகவுக்கு கிடைச்சது. அதுல 29 தொகுதிகள்ல தேமுதிக ஜெயிச்சது. விஜயகாந்துக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச சில மாசத்திலேயே ஏடிஎம்கே கூட சில கருத்து வேறுபாடு ஆச்சு. சட்டமன்றத்துக்குள்ளேயே காரசாரமான விவாதங்கள் நடந்துச்சு. இதெல்லாம் மறக்கவே முடியாது. அது ஸ்டாலின் அவரு பாரு, அவரு ஷாக்க என்ன நடக்குதுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 14 தொகுதிகளோட பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு விஜயகாந்த். ஆனா தேமுதிக எங்கேயுமே வின் பண்ணல. அந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமா தேமுதிக இருந்து 8 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேக்கு போனாங்க. அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் உடல்நிலையும் ரொம்ப குழப்பறியா. அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சு ஓட் பர்சன்டேஜ் 2% குறைஞ்சது. அதுக்கப்புறமா 2023 அவர் இறக்குற வரைக்கும் பெருசா வெளியில கூட அவரை யாரும் பார்க்க முடியாம போச்சு. இப்படி தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய மாற்றம் உருவான விஜயகாந்தோட கட்சி ஆரம்பத்துல இருந்த உத்வேகம் போக போக குறைஞ்சு கடைசியில ஒண்ணும் இல்லாமயே போச்சு. அரசியல்ல அடுத்து பார்க்க போற நடிகர் பாக்யராஜ். சினிமால அறிமுகமான 3 வருஷத்துல எம்ஜிஆர் மேல இருந்த பற்று காரணமா அவருக்கு ஆதரவா 80கள்ல அரசியலுக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் 89ல எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற தனி கட்சி தொடங்கினாரு பாக்யராஜ். சினிமால அவ்வளவு பீக்கா அப்போ இருந்த பாக்யராஜுக்கு அரசியல்வாதியா மக்கள் கிட்ட பெருசா எந்த ஆதரவுமே கிடைக்கல. தன்னோட கலை வாரிசு பாக்யராஜ் எம்ஜிஆர் சொன்னதுக்கு அப்புறம் கூட மக்கள் கிட்ட இருந்து இது ஏற்படல. குறுகிய காலத்திலேயே கட்சியை கலைச்சிட்டு ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் 2006ல டிஎம்கேல சேர்ந்தாரு. அப்புறம் டிஎம்கேல இருந்தும் வெளியே வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்து இன்னொரு தமிழ் நடிகர் டி ராஜேந்தர். ஆரம்பத்துல டிஎம்கேல சேர்ந்த டிஆர் 1991ல தாயக மறுமலர்ச்சி கழகம்னு தனி கட்சி தொடங்கினாரு. 1991 எலெக்ஷன்ல 11 தொகுதியில போட்டி போட்டு 2 தொகுதியில ஜெயிச்சாரு. 1996ல கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் டிஎம்கேல சேர்ந்தாரு. திமுக சார்பா போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனாரு. 2004ல டிஎம்கேல இருந்து மறுபடியும் வெளியேறி அனைத்து இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போறோம். சரத்குமாரும் 1996ல திமுக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணினாரு. பதவி கிடைச்சது. பின்னாடி டிஎம்கே கூட பல பிரச்சனைகள் வந்து 2001ல ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. 5 வருஷத்துல ஏடிஎம்கேல இருந்து விலகி 2007ல சமத்துவ மக்கள் கட்சின்னு தனி கட்சியை தொடங்கினாரு. 2009ல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வச்சாரு. ஓட்டும் கிடைக்கல, தோத்தும் போனாரு. 2011ல மறுபடியும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதால 2 இடத்துல வின் பண்ணி எம்எல்ஏவா ஆனாரு. 2016ல கட்சிக்குள்ள பூசல் வந்து கட்சியே 2ஆ உடைச்சது. 2021ல மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சாரு. போட்டிட்டு எல்லா இடத்துலயும் தோத்து போனாரு. முழுசா பிஜேபியில சேர்த்து தொண்டர்களையே ஆதரவச்சாரு. இதே மாதிரி அரசியலுக்கு வந்து இன்னொரு நடிகர் கார்த்திக். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு தொடங்கி 3 வருஷத்துல கட்சியை கழிச்சிட்டு நம்ம அடுத்து பார்க்க போற நடிகர் கமல்ஹாசன். ஆரம்பத்துல இருந்தே கமல் அரசியலுக்கு வருவாருன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா நான் அரசியலுக்கு பொருத்தமானவர் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே விஸ்வரூபம் படம் ரிலீஸ் பிரச்சனை வந்தப்போ முதல் முறையா ஜெயலலிதாவோட அரசுனா இதுக்கு பின்னாடி இருக்குன்னு ஓப்பனா பேசுனது நாட்டையே அறிவிச்சது. அதுக்கப்புறம் 2017ல பிக் பாஸ் தொகுத்து வழங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஓப்பனா அரசியல் பேச இனி என்ன வேலை எனக்கு என்று கேட்க மாட்டேன். உங்கள் வேலைதான் என் கடமை, என் வாழ்வு. கமலோட அரசியல் வெறும் ட்விட்டர்ல தான் விமர்சனம் வர ஆரம்பிச்சது. 2018ல மதுரையில பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி மக்கள் நீதி மையம் தனி கட்சியை தொடங்கினார். இந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மையம். அடுத்த வருஷம் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் தனித்து போட்டியிட்டாரு. ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், குடும்பமா சேர்ந்து தமிழ்நாட்டையே கூறு போட்ட சமூக விரோதிகள் கூட்டம். எல்லா தொகுதிகளையும் தோத்தாலும் மொத்தமா 15,75,000 ஓட்டு வாங்கினாரு. அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சது மக்கள் நீதி மையம். என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் ஒரு மாற்று கட்சியா கமல் இருப்பாருன்னு மக்கள் நம்பிட்டு இருந்த நேரத்துல திமுகவோட கூட்டணி வச்சு போட்டியிடாம திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வர்றாரு. 1991ல இருந்து ரஜினி ஜெயலலிதா தலைமையிலான அரசுக்கு எதிராக படங்கள்ல நிறைய வசனமும் பாடல் வரிகளையும் வச்சுட்டு வந்தாரு. எல்லாருக்கும் ஜெயலலிதா மேலதான் இருக்கும். சிவாஜி சார் அதேதான், இவரும் அதேதான்.
ரஜினியோட நிறைய ஸ்பீச்சஸும் நடவடிக்கைகளும் ஜெயலலிதாவுக்கு எரிச்சலூட்டும் விதமா இருந்துச்சு. சில அரசியல்வாதிகள் மேடைக்கு மேடை கண்டபடி உங்களை சாடுகிறார்கள். உங்களை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்களா? பழுத்த மரத்தில் தான் கல்லூரி விட சொன்னாங்க. இந்த மரங்கள் பழுக்கவே அதுக்குள்ள இந்த கல்லூரி விடுற நான் இன்னும் அரசியல் ஒரே சொல்லவே இல்லை. அதுக்குள்ள இப்படி வந்து நம்ம சாடுறாங்கன்னு அரசியல் ஒரே சொன்னா தெரியாது. பயப்படுறாங்க. என்ன பார்த்து டெஃபனா பயம் இல்லைங்க. சத்தியமா என்ன பார்த்து பயம் இல்லை. என் பின்னால நீங்களா இருக்கீங்களா, உங்களை பார்த்தா பயப்படுறாங்க. 90களில் நடிகர் சங்கம் சார்பா ஒரு திரைப்பட நகரம் தொடங்கப்பட்டு அதுக்கு ஜே திரைப்பட நகர்னு பேர் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல திரைப்பட நகருக்கு எம்ஜிஆர் நகர்னு வைக்கலாம், சிவாஜி நகர்னு வைக்கலாம், ஏன் ஜே நகர்னு வச்சீங்கன்னு ஜெயலலிதா முன்னாடியே பேசி அதில் வச்சாரு. 1996ல தன்னோட ஆதரவை ஏடிஎம்கேக்கு எதிராக சொன்னதால அந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே படுதோல்வி அடைய பெரிய காரணமா அமைச்சது. இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பணவரி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வரி வந்திருக்கு. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடாது. தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. இப்படி தமிழக அரசியலையே நிர்ணயிக்கிற பெரிய சக்தியா இருந்தாலும் படங்கள்ல மட்டும் அரசியல் பேசி வந்தாரு ரஜினி. 2017ல ஒரு வழியா நான் அரசியலுக்கு வர்றது உறுதின்னு ரசிகர்கள் முன்னாடி பதிவு பண்ணாரு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. தமிழ்நாடு முழுவதும் 734 தொகுதிகளிலும் ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த அப்புறம் கட்சி நான் தொடங்க போறது இல்லை, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சினிமால மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரஜினி. இத்தனை நடிகர்கள்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான் சினிமால இருந்து ப்ராப்பரா அரசியல்வாதியா சினிமால பெற்ற அதே வெற்றியை தாண்டி சரித்திர வெற்றிகளை படிச்சு அரசியல் கடத்தியே மாற்றினாங்க. இந்த வரிசையில தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஸ்டாரா பீக்ல இருக்கிற டைம்லயே இனிமே நான் படங்கள்ல நடிக்க போறது இல்லைன்னு பகிரங்கமா அறிவிச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தளபதி விஜய். விஜய்க்கு தமிழ்நாட்டுல இருக்க ஆதரவை பார்த்து இருக்கிற எல்லா பெரிய கட்சிகளுமே பயத்துல தான் இருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பெற்ற அதே வெற்றியை விஜய் பெற்று 2026ல மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை பெறுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜயோட சுவாரஸ்யமான அரசியல் பயணத்தை சீக்கிரமே நம்ம சேனல்ல ஒரு தனி வீடியோவா பார்க்கலாம். பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம். வீடியோ உண்மையிலேயே மாசாதாங்க இருந்தது, சரியா இருந்தது. ஆனால் எக்கச்சக்க குழப்பம் இருந்தது. இப்படி அப்படி ஜம்ப் பண்ணுறது, எல்லா கட்சியிலையும் இது பண்ணுறதுலாம் இருந்தது தான். அது ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிற அந்த மனஸ்தாபனத்திலே எத்தனை கட்சிங்க பிரிஞ்சு இருக்கு, எத்தனை கட்சிங்க வளர்ந்துருக்கு, இவ்வளோ குருவா இருக்குன்னு. அதாவது தனித்தனியாக ஒருத்தர் மேலே இருக்க பகைனாலேயே இவ்வளோ உருவாயிருக்கு, நிறைய உருவாகுது. அது யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சியில் போய் டக்கு டக்குன்னு போயிடுறாங்க. இங்கே வேலைக்கு ஆகலையே அதுவும் ஒன்று, அப்புறம் கொள்கை பிடிக்கலன்னா அப்படியே மாறிடுறாங்க. ஆமாம், அதான் ப்ராப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மா இந்த 2 பேர் தான். மீதி பேர்லாம் ஒரு கட்சிக்குள்ளே சேர்றது, கற்றுக்கிறது, சரிவா நம்மளே தனியாக போய் பண்ணிக்கலாம், எதுக்கு நேரத்துக்கு இவங்க கூட சேரணும், அவன் தனியாக சேரணும்னு போகிறது, வேலைக்கு ஆகலை, திரும்ப ஒட்டிக்கிறது, அது 2 செட் ஆகலையா வேறு கட்சிக்கு போயிடுறது. இப்படி தான் மிச்ச பேர்லாம் பண்ணியிருக்காங்க, விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதான் நம்ம இன்னும் வேற ஒரு வீடியோ சொன்னதே தான். இவங்களாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சிக்கு வந்தது, மக்களை காப்பாற்று. ஃபர்ஸ்ட் உங்களை காப்பாற்றி உங்களை தான் இங்கே அங்கேயும் ஜம்ப் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க இது பண்ணுறதில்ல. இல்லை எம்ஜிஆர் சார்லாம் அவருக்கு அந்த முடிவில் இருந்தாருன்னு கூட தெரியல. எல்லாரும் அவர் சும்மா இருந்தாலும் மற்றவங்க என்ன ஒன்று பண்ணி அந்த தாட்டை வர வச்சு அங்கே நிற்க வச்சுடுறாங்க. ஸோ கூட இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுறது. அதான் ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ள இருந்தது தான், அந்த மனஸ்தாபம் வந்ததுனால சரி நான் தனியாக ஆரம்பித்து நான் காட்டுறேன்னா யாருன்ட்டு அப்படி வந்தது தான் ஒன்று. ஆனால் இது எல்லா இடத்துலையுமே மக்கள் ஆதரவுன்றது பெருசாக அவரை நிற்க வச்சது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மட்டும்தாங்க. மக்கள்கிட்டே நின்று டேரெக்டாக அவருக்கு இந்த இப்போ வரைக்கும் இருக்குங்க. இப்போ வரைக்கும் அவருக்கு பர்த்டே இதுன்னா அவருக்குன்னு ஒரு ஃபோட்டோ வச்சு இன்னி வரைக்கும் கும்பிட்டுட்டு இருக்காங்க. வேறு யாருக்கும் அந்த மாதிரி நான் பண்ணி பார்க்கல. எப்போ அந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது அவங்க தொடர்ந்து பின்பற்றுறாங்கன்றப்போ அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, என்ன செஞ்சுருக்காரு மக்கள்ன்றதை அது ஆன்சர் பண்ணுது.
ஸோ அதுலேயே இப்போ நிறைய தெரியுது ஃபேன் இருக்காங்களா எம்ஜிஆரோட ரசிகர்ன்றாங்க. அப்புறம் எம்ஜிஆரோட கொள்கையை நான் ரொம்ப பிடிக்கும், நான் இப்போ ஃபாலோ பண்றேன், அவர் மாதிரி இருக்கணும் ஆசைன்ட்டு இப்போ நிறைய பேர் உதவிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் அவங்களுக்கு பேரே இதெல்லாம் எம்ஜிஆர் காலம், இதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்துல நீ இப்படி இருந்தீன்னா நீ அவ்வளோதான், நீ ஏமாத்திடுவாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு பேரே வைக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவர் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ அந்த மாதிரி நல்லது பண்ணலான்னு போனாலே எல்லாரும் ஏமாத்திடுவாங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா வந்தாலும் அதுக்கு உண்மையா இருந்திருக்காங்க, உண்மையா இருந்து மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சு செஞ்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். ஆனா இப்போ வரைக்கும் அந்த அயன் லேடினா அவங்க தான் தனியொரு பெண்ணா இருந்து தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் அவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. வேற யாரும் அந்த அளவுக்கு நிற்க முடியல, செய்ய முடியல, அவ்வளோ ஆற்றல் இல்லை, அந்த அளவுக்கு பேச்சு இல்லை. பேச்சில் அவ்வளோ தெளிவு, அவ்வளோ கிளியர், ஒரு கோடு போட்டால் நேராக இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க பேச்செல்லாம். ஒரு பிக்கில் இல்லை பெறல் இல்லைன்றவாங்க அந்த மாதிரி அவ்வளோ தெளிவான பேச்செல்லாம் இப்போ பார்க்க முடியல. எல்லாம் ஒரு மைக் அடித்து என்னென்னமோ வளரிட்டு இருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்குறப்ப தான் இவங்களாம் எந்த அளவுக்கு பேசி எவ்வளோ போல்டாக நின்று இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியுது. அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இந்த கட்சியில் கூட இப்போ அவ்வளோ தெளிவான தமிழ் ஒரு பேச்சு பார்க்க முடியல. இவங்களோட அதெல்லாம் முடிஞ்சிச்சுடா அப்படின்ற மாதிரி. அது தோத்தாலும் திரும்ப 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 அதுக்காக போராடி ஒன்று பண்ணுறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த தேர்தலுக்காக பின்னாடி எவ்வளோ பேசியிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்றதான் ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்குமே ஏன் ஜெயலலிதா மேலே ஒரு கோவம் தெரியல. சிவாஜி சாரும் சரி, இவரும் சரி, ரஜினி சார் எல்லாருமே வந்து ஜெயலலிதாமானாலே ஒரு கடுப்பாக வராங்க. அதனாலேயே இவங்க பிரிஞ்சு போனது, அதனாலேயே ஒரு கட்சி உருவானது எல்லாமே இவங்களை வச்சு நிறைய நடந்தது. எனக்கு எப்படி தோணுன்னா, இப்போ அவங்களுக்கு அந்த இதில் முடியெல்லாம் பிடிச்சி அந்த ஆண்கள் கூட்டமே ஒன்று பண்ணதுனால ஆண்கள்னாலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து நான் நடக்கக்கூடாது பொண்ணுனா அப்படி நிற்கக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. அதனாலே வந்து ஆண்கள்லாம் நீங்கள் இவ்வளோதான் அப்படின்றத அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதான் கூட இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் சார் மேலே ஏன் இவ்வளோ மரியாதை, ஏன் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இந்த அளவுக்கு வருது அப்படின்னா, ரஜினி சார் கமல் சார்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அவங்கெல்லாம் நடித்து முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரிப்பா இப்போ வர எல்லாம் வேலைலாம் முடிச்சுட்டு அப்படின்னு வர்றது. ஆனால் இவர் இருக்கிற வேலை நல்லா போயிட்டு இருக்கிறப்ப எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வர்றாரு. அதனால இவர் மேலே ஒரு மரியாதை எக்ஸ்ட்ரா வருது, எக்ஸ்ட்ரா நம்பிக்கை வருது. ஓகேப்பா இவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி வருவான்னு வரல, எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வர்றாரு, அப்போ ஏதோ நம்மளுக்கு பண்ணுவார் அப்படின்ற அந்த தாட்டை அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே அவருக்கு ஆதரவு கூட்டிகிட்டே போகுது, அவர் நம்புகிறாங்க. அதனால தான் எனக்கு என்னென்னா இன்னொன்று, இந்த எல்லாரும் தேர்தல்லாம் டப்புன்னு என்ன ஒன்று பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க, துடிப்பாக இருப்பாங்களே, எதனா ஒன்று செய்யணும் பேசணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். இவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எவ்வளோ பிரச்சாரம் போயிட்டுருக்கு, ஐயோ நம்ம பிரச்சாரம் போகுது நம்ம எதுவும் பேசல அப்படிங்கிற மைண்ட் செட்டே அவருக்கு இல்லை. அந்த வேலையை முடிக்கணும், என்ன பேசணுமோ நம்ம அப்போ பேசிக்கலாம், நமக்கு நேரம் வரும்ன்ற மாதிரி இருக்கு அவர் இருக்கிறது. அது ப்ராப்பராக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மாதிரி தான் தெரியுது. எல்லாத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருப்போம், இவ்வளோதான் அப்படின்ட்டு டேரெக்டாக இருப்போம். சும்மா இந்த பேசுகிற மாதிரியே தெரியல. டேரெக்டாக வந்து என்ன தாட்டோ என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கு. அதனால தான் தளபதி பற்றி அவர் அவ்வளோ பேசல, ஏன்னா தனி வீடியோவாக அது ஒன்று பண்ணுறேன்ட்டாரு. அதனால தான் அப்படியே முடிச்சிட்டாரு. பார்ப்போம், அது வரப்பெல்லாம் பார்ப்போம். ஓகே, எங்களோட வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.